ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் பகுதியில் தொடர் மணல் திருட்டை செய்தி எடுக்க சென்ற செய்தியாளர்களை கண்டதும் மணல் கொள்ளையர்கள் தப்பி ஓடியுள்ளனர். தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகின்றோம். சவுடு மணல் திருட்டு தொடர்பாக நமது செய்திக்குழுவானது ரகுநாதபுரம் பகுதிக்கு சென்றபோது அங்கு கொள்ளையில் ஈடுபட்டிருந்தவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், கள நிலவரம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் சமீப காலமாகவே இந்த சவடு மண் அள்ளுவது தொடர்பான தொடர்ச்சியான பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக பருவமழை துவங்க இருக்கக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறும் விதமாக அந்த ஊருணி, கண்மாய் உள்ளிட்ட பகுதியில் படிந்திருக்கக்கூடிய சவடு மண்ணல்களை அள்ளி அந்த விவசாய பணிகளுக்கும் அதே போல மண்பாண்ட தொழில்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என ஜிஓ 50 அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியை சில மணல் திருட்டு கும்பலானது முறைகேடாக பயன்படுத்தி பல்வேறு இடங்களிலும் இதுபோன்று மணல்களை அள்ளி 1000, 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்வது என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருது. நாமும் கூட நியூஸ் தமிழ் வாயிலாக தொடர்ந்து இது குறித்தான முறைகேடுகள் உள்ளிட்டவற்றை காட்சியோடு பதிவு செய்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தை அடுத்த ரகுநாதபுரம் பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சவடு மணல் அள்ளுவதற்காக அனுமதியானது பெறப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கு நாம் ஆய்வு செய்வது ஒரு பகுதியில் சவடு மண் அள்ளியிருப்பது மட்டுமல்லாது மற்ற பகுதியில் ஆய்வு செய்து அங்கே அந்த ஆற்று மணல் என்று சொல்வார்கள், அந்த ஆற்று மணலையும் இவர்கள் அள்ளி அதிக ரூபாய்க்கு விற்பனை செய்வதும் தற்போது கள ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஆற்று மணல், சவடு மணல் என அள்ளி 1000, 1500 ரூபாய் மட்டுமல்லாது இந்த மணலானது 10,000 துவங்கி 15,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது போன்ற மணல் திருட்டு அதுபோல முறையாக இந்த இடத்தில் மணல் அள்ளப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் யாரும் ஆய்வு செய்வதில்லை என்பதுவே பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனுமதி வழங்குவதோடு சரி, அந்த பணிகளை ஆய்வு செய்வது கிடையாது. இதனால் விவசாயிகள் பயன்பெறுகிறார்களா, அதுபோல மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறுகிறார்களா, இந்த திட்டம் முறையாக மக்களுக்கு சென்று சேர்கிறதா என்பதை மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் முறையாக கண்டுகொள்வதில்லை என்பதுவே பிரதான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இந்த சவடு மண் மட்டுமல்லாது சவடு மண் அள்ளுவதா என்ற போர்வையில் அந்த அருகாமையில் உள்ள அந்த மணலை திருடுவதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. எனவே இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்வது மட்டுமல்லாது மாவட்டம் முழுவதும் இது போன்ற மணல் திருட்டு நடப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. தற்போது நாம் இந்த பகுதிக்கு வந்தவுடன் அந்த மணல் திருட்டு கும்பலானது உடனடியாக இங்கு இருந்த 3 ஜேசிபிக்கள் அதுபோல 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களை தெரித்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது.